ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நாம் இந்த இந்து ஆன்மீக கண்காட்சியில் இடம்பெறுவதற்காக நாம் விண்ணப்பித்து கொண்டோம். ஆனாலும் கூட அதில் நமக்கு இடம் கிடைக்கவில்லை. இப்பொழுது இந்த ஆண்டு நமக்கு பாபாவினுடைய அருளாலே இந்த ஆண்டு அவர்களாகவே நம்மை அழைத்து நமக்கு இடம் தந்து அவர்களே அழைத்து நமக்கு இடம் தந்தார்கள். இதை இந்த ஆன்மீக கண்காட்சியிலே உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்கள் இதை கண்ணுறுவதற்காக, இதை பார்த்து மகிழ்வதற்காக, அவர்கள் நேரிலே வர இயலவில்லை என்பதற்காக அவர்களுக்காக இந்த கண்காட்சி நடக்கிற இடத்தில் இருந்தே உங்களுக்காக உங்கள் சாய்ராம்ஜி எடுத்து அதை நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்காக உங்களால் நெடுந்தூரம் இருந்து வர முடியாது. உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட நேரம் இருக்காது. ஒருவேளை சென்னையில் இருந்தால் கூட இன்றையிலிருந்து வருகிற 4ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. ஆகவே யாருக்கெல்லாம் நேரம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து பார்க்கலாம். இதில் அனைத்து பெரிய பெரிய ஆலயங்கள், சிறிய ஆலயங்கள் என்று அனைத்து கோவில்கள், தர்மஸ்தாபனங்கள், மடாதிபதிகள் இவர்கள் அனைவருமே இதில் பங்கேற்று சிறப்பானதொரு பங்களிப்பை அளித்து மிகவும் நேர்த்தியாக, மிகவும் செலவு செய்து மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் இதை பார்த்து மகிழும்படியாகவும், இதை பார்த்து நல்ல விதமாக தரிசனம் பண்ணும் விதமாகவும் அனைத்து தெய்வங்களுடைய ஒரு காட்சியை, வாழ்த்துக்களை நீங்கள் பெரும் விதமாக இந்த கண்காட்சியை எடுத்து உங்களுக்கு அளிக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அப்படியே போலாம் போலாம் சாய்ராம், போலாம். இதை போல ரதங்கள் ஒவ்வொரு ஆலயங்கள், ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம் மற்றும் இந்த மாதிரி திருப்பதி, நிறைய கோவில்கள், தர்மஸ்தாபனங்கள், மடாலயங்கள் அவைகளிலிருந்து அநேக ஸ்டால்களை போட்டு நமக்காக அவர்கள் நல்ல விதமாக இவைகளை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்வோம். இதை பார்க்க இயலாதவர்கள் பார்த்து மகிழும்படியாக இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்காக அளிக்கிறேன். இதில் சிறப்பு நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரமும் கூட இதில் பங்கேற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஆண்டு தான் முதலாவதாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்காக இந்த இந்து ஆன்மீக கண்காட்சியிலே இடம்பெறுவதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அடைகிற மகிழ்ச்சி எல்லையில்லாத மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து தெய்வங்களையும் நாம் இங்கே கண்டு ரசிக்கிறோம், கண்டு தரிசிக்கிறோம். அனைத்து தெய்வங்களுடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்கிறது. அநேக மக்கள் இதை வந்து கண்டு ரசிக்கிறார்கள், கண்டு தரிசிக்கிறார்கள். யாருக்கெல்லாம் எந்தெந்த தெய்வங்கள் பிடிக்குமோ அவர் அனைவரையுமே ஒரே நேரத்திலே தரிசிக்கும் விதமாக இங்கே நாம் குழுமியிருக்கிறோம். இந்த கண்காட்சியினுடைய தலைவர் இங்கே இருக்கிறார். தலைவி திருமதி ராஜலட்சுமி அவர்கள். இவர்தான் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். இவர்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நாம்
டைம்ல அந்தந்த ஆலயங்கள், அந்தந்த பகுதியில் இருக்கிற வாழ மக்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அனைத்துமே இதில் பதிவு செய்யப்படுகிறது. இங்கு வந்து அனைத்து சமுதாய மக்களும் கூட இதில் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவருமே ஊடகங்கள் இவற்றை பதிவு செய்கின்றன. இதை நாமும் கூட பதிவு செய்து உங்களுக்கு அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட 400 ஸ்டால்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில், மிக பிரம்மாண்ட முறையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மிக நேர்த்தியாக, மிகவும் அழகாக, அது மட்டுமல்ல பாதுகாப்பான முறையில் மின்சாரம் மற்றும் எந்த விதமான விபத்துக்கள் ஏற்பட்டு விடாதபடி இவர்கள் இங்கே இவைகளை அமைத்து சிறப்பாக, மிக நேர்த்தியாக, மிகவும் சீராக இவைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இங்கிருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட கண்ணு கேட்டிய தூரம் இந்த ஸ்டால்கள் தான் தெரிகிறது. அதுபோல கிட்டத்தட்ட 400 ஸ்டால்களை இங்கே அமைத்து அவர்கள் மிகவும் மிகவும் சிரமப்பட்டு, பல நாட்களாக சிரமப்பட்டு, இங்கே இருக்கிற தொண்டர்கள் இவர்கள் அனைவருமே மிகவும் கஷ்டப்பட்டு இவர்கள் தான் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இரவு பகல் பாராமல் மிக நேர்த்தியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் திரு அண்ணல் அவர்கள், இவர்தான் இந்த அனைத்து விதமான பங்களிப்பையும் கொடுத்து அவர் ஊடக நண்பராக இருக்கிறார். எனக்கும் இவர் நண்பர், நீண்டகால நண்பர். இவரே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் படம் பிடித்து மிகவும் நேர்த்தியாக அதை ஊடகங்களே பரவவிட்டு இந்த அரியதொரு செயல்களை செய்யும் விதமாக இவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் சார். இங்கே எல்லா தெய்வங்களுடைய மூர்த்தங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசியுங்கள். 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்வார்களே, அதுபோல 30 முக்கோடி தேவர்களுடைய சிலைகளும் இங்கு இருக்கிறது.
இதில் இந்த மாதிரி அரசாங்க அமைப்புகள் கூட இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல நிறுவனங்கள், சமூக அரங்கங்கள், இது கொஞ்சம் நீண்ட நேரமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இதை அப்லோடு செய்வதிலும் இதை நீங்கள் பார்ப்பதற்கு கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்கிறது. இருந்தாலும் கூட மிக நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு முறையில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு நேரமில்லாத காரணத்தினாலும் இதை அதிகமான நேரத்தில் எடுத்து உங்களுக்கு இந்த பதிவுகளை பதிவிட இயலாது என்கின்ற காரணத்தினாலும் இதை சீக்கிரமாக நான், அதாவது துல்லியமாக ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லி விவரங்களை சொல்லி உங்களை என்னால் பதிவிட இயலவில்லை. அநேக ஆச்சாரியர்கள், அநேக மடாதிபதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய உலகத்திலேயே இந்து மதத்தை சார்ந்த அநேக அறக்கட்டளைகள், பெரியது சின்னது என்று பாகுபாடு பாராமல் இங்கே வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். இது வந்து அம்மா ஈஷா யோகா மையம். இந்திய கலைகளின் தனித்துவம், புனிதம், வேறுபாடுகளை பாதுகாத்து வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி. கலை நுணுக்கத்திலும் உற்சாகத்திலும் தெய்வீகத்திற்கு அழைப்பு விடுக்கும் அழகான கலை உருவாக்கம். மாதா அமிர்தானந்த மையம் மடம். இந்த மாதிரி கலை பொருள்கள், கைவினை பொருள்கள், இந்த கண்காட்சி நேற்றிலிருந்து நடக்கிறது. வருகிற 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. யாரெல்லாம் பார்க்க வேண்டுமோ சென்னை சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து பார்க்கலாம். அதனாலே இது தெரியாதவர்களுக்கு இதை நான் பதிவிட விரும்புகிறேன். இது என்ன பேரை காணும்? நீங்கள் ஸ்டாலின் இல்லையா? இதுக்காக நேரம் இல்லாத காரணத்தினால் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். இதை ஆழ்ந்து பதிவிட, விவரமாக பதிவிட இயலவில்லை. அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனாலும் கூட இதையாவது என்னால் உங்களுக்கு பதிவிட முடிந்ததே என்று நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை, நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை, நாம் நம்முடைய பெரியவர்கள் ஏற்படுத்தி தந்த வழிமுறைகளை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம்,
எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல விடயத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் விதமாக நம்முடைய இந்து ஆன்மீக கண்காட்சியினுடைய இந்த நிறுவனர்கள், இந்த சங்கத்தினர், இந்த குழுமத்தினர் மிகவும் நேர்த்தியாக, மிகவும் பாடுபட்டு இதை செய்திருக்கிறார்கள். இது ஒலி காட்சியாகவும் லேசர் காட்சி, அநேக காட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி லாகூர் மத்தியில் புத்தகங்கள் விற்பனை, புதிய ஆடிட்டோரியம் உள்ளது. அந்த ஆடிட்டோரியத்தில் இப்பொழுது நாம் கிட்டத்தட்ட நம்முடைய ஸ்டாலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இத்தகைய காட்சிகளை ஓரளவிற்கு உங்களால் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள முடியும். தமிழர்களுடைய பாரம்பரியமான இசைக்கருவிகள் அதை கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதை இசைத்தும் கூட நம்முடைய இளைஞர்கள் பார்க்கிறார்கள். பம்பை, உடுக்கை, சங்கநாதம், மிருதங்கம், மேளம், துந்துபி, இந்த மாதிரி இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் கூட நம்முடைய ஐயா இவர்தான் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். உங்க பேருங்கய்யா? சிவகுமார். சிவகுமார். ஓசை நகரன் சிவகுமார். பறந்து விரிந்த இந்த கண்காட்சி கிட்டத்தட்ட 400க்கு மேலாக இருக்கிறது. அநேக பொருட்செலவு. அந்தமான் ஜெயில், ஜாலியன் வாலாபாக், இது மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத் தமிழ்நாடு மிகப்பெரிய சிலையை தத்ரூபமாக அமைத்திருக்கிறார்கள். விவேகானந்தருடைய அந்த விவேகானந்த கேந்திரா கன்னியாகுமரியினுடைய ஸ்டாலை நாம் பார்க்கிறோம்.
ஆதி சங்கராச்சாரிய சாரத லக்ஷ்மி நரசிம்ம பீடம் ஹரிஹரபுரம் அக்ஷயம் அறக்கட்டளை. ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்டிலிருந்து பப்ளிகேஷன் புத்தகங்களை இங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சச்சரித்திரம் அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறது. மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிறது. அங்கே இருக்கிற அதே சன்ஸ்தான் ஊழியர்களே நேரடியாக வந்து இங்கே இதை விற்பனை செய்கிறார்கள். பாலா திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தருடைய ஸ்டால். பாலா திரிபுர சுந்தருடைய அந்த ஸ்டால் திருப்பூர் பக்கத்தில் செம்பாக்கம் ஐயா. செம்பாக்கம் பாலா திரிபுர சுந்தரி. பாலா திரிபுர சுந்தரி வந்து ஒரு 20 வருஷமாக மேலே இங்கே கோயில் இருக்குங்க ஐயா. அங்கே நீங்கள் என்ன இருக்கீங்க அதில்? நாங்கள் வந்து கோயிலில் இருக்கோங்க ஐயா. எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம். லலிதா திரிபுர சுந்தரி வந்து 9 அடி உயரங்க ஐயா. மூலிகையால் பண்ணியிருக்காங்க. முதல் மூலிகை அம்பாள். வஸ்திரம் 51 கஜம் அம்பாள் தனியாக நெச்சு வாங்கி வந்து பண்ணியாவது. அம்பாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்துக்கு அடுத்தது பாலா திரிபுர சுந்தரி. அதுக்கடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா கருவறையில் வந்து கருணி திரிபுர சுந்தரி இருக்காங்க. நித்யா திதி படிக்கட்டில் ஏறி மேலே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து மகாமேரு இருக்குது. ஒரே வேப்ப மரத்தாலான மகாமேரு. அது பௌர்ணமி தோறும் வந்து நவவாரண பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து லலிதா திரிபுர சுந்தரி அவங்க தான் 9 அடி உயரம் 11 வருஷம் மூலிகை ஆராய்ச்சி பண்ணி லலிதா திரிபுர சுந்தரி வந்து பண்ணியிருக்காங்க. நன்றிங்க, நன்றி. நல்லதுங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன், வரேன். பதஞ்சலி அவர்களும் கூட இங்கே ஸ்டால் அமைத்திருக்கிறார்கள். இயற்கை பொருட்கள், மூலிகை பொருட்கள். யோகம் PHVS ட்ரஸ்ட் மதுரை, காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகம். வரேன். சுவாமிஜி சத்சங்ஜி, சத்யானந்த யோகா என்று சொல்லக்கூடிய சத்சங்ஜி. வள்ளலார், வடலூர் வள்ளலாருடைய சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் அவர் எழுதிய வள்ளலார் நூல்கள். இங்கே இப்பொழுது நம்முடைய பாபா பிரேயர் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய நம்முடைய ஸ்டாலுக்கு நாம் வந்து விட்டோம். கிட்டத்தட்ட 23 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஆகையினால இதற்கு மேலும் உங்களுக்கு நிறைய காண்பிப்பதற்கு நிறைய அநேக ஸ்டால்கள் இருந்தாலும் கூட நாம் இத்தோடு முடித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கும் நேரம் அதிகமாகி விடுகிறது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்ரீபுரம், வேலூர் ஸ்ரீபுரம் அவருடைய மடத்திலிருந்து மிகப்பெரிய ஸ்டால் இங்கே அமைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கிறது. நம்முடைய ஸ்டால் பாருங்கள், நம்முடைய பாபாவினுடைய கூட்டு பிரார்த்தனை பாபா பிரேயர் மொபைல் அப்ளிகேஷன், யூடியூப் சேனல். வாரந்தோறும் சீரடி போகலாம் வாங்க. வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம், GST ரோடு, வண்டலூர், சென்னை 48. நம்முடைய தொலைபேசி எண்கள். இங்கே நம்முடைய திரு சந்திரசேகரன் அவர்கள் வருகிற பக்தர்களுக்கு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சீரடி நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்களா? ஆமாம் சார். எப்படி ஷீல்டில் வந்து ஃப்ளைட்லேயே அழைச்சிட்டு போகிறாங்க, இங்கே ட்ரெயின்லேயே அழைச்சிட்டு போகிறாங்க. ஃப்ளைட்டில் வந்து 3 days 2-3 days ஆகும். எல்லா இடத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க. நம்முடைய இலச்சினை, அதாவது லோகோ. அந்த ஒரே நாளில் எல்லா இடமே ஷீல்டுக்கு எல்லா இடமே அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ட்ரெயின்னா வந்து பாபாவை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். 4 நாள் ஆகும். அதுக்கு வந்து பாத தரிசனம். சார் நம்முடைய உற்சவர் பாபா தரிசனம் செய்து கொள்ளுங்கள். சச்சரித்திரத்தை அவருடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். உற்சவர் பாபா நாம் ஒருவரை கும்பிட்டால் 100 கடவுளை கும்பிட்டதற்கு சமம். பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய நெடுந்தூரம் பிரயாணம் செய்ய வேண்டாம்.
அவரிடத்தில் பிரார்த்தனை சீட்டு எழுத காகிதம் பேனா தேவையில்லை. நமது கையில் உள்ள மொபைல் போனிலேயே பாபா பிரேயர் என்கின்ற வார்த்தையை தேடி பதிவிறக்கம் செய்து கொண்டு கடன், வியாபாரம், தொழில், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணத்தடை இவைகள் சரியாக அதிலேயே நமது பிரார்த்தனைகளை பதிவிட்டால் போதும். அவைகள் நமது பாபாவையே சென்றடைந்து அவைகள் பாபாவினால் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் என்பது இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆரத்தியை காணுங்கள். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.